படம் வந்து டோட்டல் பொலிட்டிக்கல் மூவிங்க. இது வந்து ரொம்ப ஸ்லோவான மூவி. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஒரு ட்விஸ்டன் இது இருக்கும், க்ரைம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா விஜய் ஆண்டனி சார்னாலே அப்படி ஒரு மூவி தான் வரும். நல்ல ஒரு க்ரைம் அந்த மாதிரி போகும். ஆனால் இது வந்து டோட்டலாக வேறு ஜானர்னே சொல்லலாம். டோட்டல் பொலிட்டிக்கல் மூவி. மக்களாகிய நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கேள்வி கேட்கணும், ஏன் கேள்வி கேட்கல, அந்த கேள்வி கேட்காதனால யார் யாரெல்லாம் வாழ்கிறாங்க, எப்படியெல்லாம் மாறுறாங்க, எப்படி ஒருத்தன் வந்து 1000 கோடி காசு வச்சுருக்கானே வச்சுக்கோங்களேன். அவன் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் 10,000 கோடி காசு வச்சுருக்கான். ஆனால் நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தன் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா 8,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கான். இந்த டிஃப்ரென்சியேஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படிலாம் ஆகுது, அந்த கேள்விகள்லாம் ஏன் கேளுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே தன்னோட வேலையை காப்பாற்றிக்கணும், தன்னோட பதவியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காண்டி மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் நம்ம இதாயிடுறோம். அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யாட்டாலும் கேள்வி கேட்க வேண்டியது உங்களோட உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டோட்டலாக பொலிட்டிக்கல் மூவி. ஆனால் எல்லாருமே பார்க்கணும் கம்பல்சரியாக. ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்து எலெக்ஷன் டைம் வருது. ஸோ இந்த டைமில் பொலிட்டிக்கல் மூவி வந்தது ரொம்ப சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் எல்லாரோட மைண்டில் இருக்க அத்தனை கேள்விகளும் அதில் இருக்கும். 13 ரூபாய் விற்ற பால் இன்றைக்கி 34 ரூபாய். ஆனால் விஷமாக தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை ஏன் நம்மளால் இன்ன வரைக்கும் கேள்வி கேட்க முடியல? ரோடு தோண்டி ஒரு குழியை தோண்டி ஒரு பாதாள சாக்கடை எடுக்கிறோம், அது எடுக்கிறோன்னு சொல்லி தோண்டி வச்சுட்டு லைட்டாக சும்மா பேருக்குன்னு மண்ணை மூடிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த இடத்துல ரோடு போடணும்ல, அந்த இடத்துல க்ளீனாக போடணும்ல. நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன், நீ போடு அப்படின்னு நம்மளால் கேள்வி கேட்கணும் நம்மளுக்கு தோணும். ஆனால் நம்ம கேள்வி கேட்டதே இது வரைக்கும் கிடையாது. அடுத்த நாள் இருப்போமானே தெரியல, எந்த ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டு இருப்போன்னு தெரியலை. ஸோ ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களே பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணி கேள்வி கேட்டதுக்கே பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்டு கேஸ்மாக அலைகிறாங்க. நம்மளாம் என்னமா தரோம். ஆனால் அதை வந்து படத்தில் கேட்டிருக்காங்க, கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆளாக கேள்வி கேட்கும்போது கேஸ் போடுற மாதிரி கையெழுத்து போடுற வரோம். மொத்த பேர் 8 கோடி மக்களும் சேர்ந்து கேள்வி கேட்கும்போது எந்த ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒன்று கூடி கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வல்லரசாக மாறும் அப்படிங்கிறது தான் படத்தோட இது. ஏங்க அதாவது எப்படின்னா பழகிருச்சுங்க. இதுக்கு மேலே நாங்கள்லாம் மாறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 10 பேர் வேணால் மாறுறதுக்கு யோசிக்கலாம், அதையும் விட மாட்டாங்க. எதுக்கு வம்பு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மூவியாக பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஸ்லோங்க, டெத் ஸ்லோ. உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும், ஒரு அரசியல், அதாவது நம்ம ஸ்கூல்லேயே அரசியல் படிக்க மாட்டேங்காங்க உண்மையாக சொல்லணுன்னா. அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு அரசியல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க, நிறையா பேர் கேள்வி கேட்குற விதங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி நார்மலாக மூவியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுங்கிறதா உண்மை. பெட்ரோல் ஏன் இவ்வளோ ரேட்டு ஏறிச்சு, எப்படி ஏறிச்சுங்கிறதா இருக்கட்டும், டீசல் விலை ஏன் ஏறிச்சு, எவன் வாழ்கிறதுக்காக கேஸ் விலையை ஏற்றுனாங்க, இது எல்லாமே அழகாக காமிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு மூவின்னு தான் சொல்லணும். ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தோம், அதாவது நம்ம அரசியல் நம்மளுக்காக உருவாக்கப்பட்டதான அரசியல். ஸோ அந்த ஒரு லைனில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 8 கொடுப்பேன். ஏன்னா அதில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ்லாம் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு 8 கொடுப்பேன். பட் ஒரு மூவியாக பார்த்தோம்னா 5 தான். விஜய் ஆண்டனி படம்னாலே ஒரு நம்பிக்கையாக கேரண்டியாக போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம். இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறத புட்டு வச்சுருக்காங்க உள்ள. ஒரு சில விஷயங்கள் வந்து லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியாது. ஒரு தனிநபர் வந்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி படம் லாஜிக்காக ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் அப்படியே உண்மை. ஒரு அரசியல்வாதி எப்படி இயங்குறான் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஒரு இந்திய அரசியல், அதாவது நம்ம சொல்கிறோம், இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்கல்ல, திமுகவும் பாஜகவும் எதிரின்றாங்கல்ல, 2 பேருமே கூட்டாளிகள் தான். அவங்களுக்கு தேவை ஓட்டு, மக்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது ஐயா மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று நினைக்கிறேன், நீ அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை எப்படியோ செய்ய வைப்பாங்க. எப்படி செய்ய வைப்பாங்க? உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ இந்த இது வருது, நான் இப்போ இங்கே ஒரு கூட்டம் ஒன்று போடுறேன், அந்த கூட்டத்துக்கு நீ வரணும். உதாரணம் நிதி ஆயோக்னு வச்சுக்கோங்களேன், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீ வரணும் அப்படின்றன்னு வச்சுக்கோ. நீ வரமாட்டேன்ற, 3 வருஷமாக நீ வரல, உன்னை இப்போ வர வைக்கிறேன் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு இடி ரைடை நான் அனுப்புகிறேன். இடிக்கு பயந்து என்ன பண்ணுற, நீ உடனே போய் அங்கே நிற்கிற, உன்னை எப்படி வர வைக்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அரசியல் ரொம்ப சூப்பராக அற்புதமாக பேசியிருப்பாங்க. உள்ள அருமையாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்.
உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் சினிமேட்டிக்காக விஜய் ஆண்டனி மட்டுமே எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி, போலீஸ் அடிக்கிற மாதிரி பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ப முடியாது தான். ஆனால் உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப சூப்பராக அரசியல் களத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நமக்கு வந்து புரிஞ்சவங்களுக்கு உள்ளே புரிஞ்சிக்க முடியும். ஒரு சாதாரண ஒரு பாமரம் உள்ளே போய் பார்க்குறான் அப்படின்னாக்கா ஒரு சில சீன் வந்து புரிய வைக்கிறாங்களே தவிர மற்ற சீன்லாம் ரொம்ப ஃப்ளாஷ் வேகமாக போயிடுற மாதிரி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சில மைனஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப அருமையாக இருக்கும். வாகை சந்திரசேகர் அவர் தான் மொத்த படமே. அதாவது நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்தனாக்கா நல்லா வளருமா அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக படத்தை எடுத்திருப்பாங்க. நிறைய ப்ளஸ் இருக்குது படத்தில். அரசியல் தான் ஃபுல்லாகவே. பாருங்கள், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இயக்குனர் அருண் பிரபு வந்து இதுக்கு முன்னாடி வால், அருவின்னு 2 வெற்றி படங்கள் வந்திருக்காரு. அது கம்பேரிட்டிவ்லி இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் பயங்கரமாக அரசியல், மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல். அதாவது பார்த்துக்கோ, நீ என்னென்னலாம் கொடுக்குற இன்னமும் வந்து மக்கள் அப்படியே தான் இருக்கான். நம்மகிட்ட இந்த வரியை ஏற்றுறானுங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறானுங்க, கேஸ் விலை ஏற்றுறானுங்க, பால் விலை ஏற்றுறானுங்க. ஆனாலும் மக்கள் நம்ம வளராமல் அப்படியே தான் இருக்கிறோம். அந்த நம்ம ஏற்றுற அந்த பணம்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அது ஒரே விஷயம் தான். இந்தியாவில் மொத்தம் 120 கோடி மக்கள். அந்த 120 கோடி மக்களையும் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இந்திய அரசு கிடையாது. பணம் இருக்கிறவங்க இருந்துக்கோ, பணம் இல்லாத நீயே போய் சுடுகாட்டில் படுத்துரு அப்படின்னு படத்துலேயே ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க. உண்மை அப்படி தான் அரசியல்கள் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப அருமையான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். விஜய் ஆண்டனியோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு சார். படம் அதாவது தனியாலாம் தெரியல, லேக்லாம் இல்லை, படத்தோடு அப்படியே ஒன்றி தான் பார்க்குறோம் நம்ம. நல்லா அருமையாக இருந்துச்சு. உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். தமிழ்நாடு அரசியல் எப்படி இயங்குது, என்ன பண்ணுறாங்க, பதவிக்காக காலில் விழுறது, எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. பாருங்கள். குட்டி பேசுகிறேன். படம் வந்து நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து சொன்னார், இப்போ ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் பேசினார். அவர் வந்து நார்மலாக வந்து நான் படத்தில் தான் என்ட்ரு ஆனார். அவர் மியூசிக் டைரக்டர்லேருந்து இதுக்கு ட்ராவல் பண்ணார். ஸோ வந்து அவர் ஒரு படமும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்தேன். இது 25வது படமும் கூட. ஸோ சினிமா லவரை மேற்கொண்டு இவர் படம் எப்படி எதனா ஒரு கருத்து சொல்லுவார். நம்ம நாட்டோட ஜனநாயகம், இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நான் அது மெசேஜ் சொல்ல விரும்பலை. அவரோட கேரக்டர் நேம் வந்து கிட்டு. இதில் கிட்டு எப்படி ப்ளே பண்ணுறது தான் மெயினான விஷயம். அகெயின்ஸ்ட் வந்து இந்த டெமோக்ரட்டிக் கண்ட்ரிக்கில் நமக்கெல்லாம் எப்படி இந்த வாழ்ந்துட்டுருக்கோம், 120 கோடி மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது உண்டான அதை பாயிண்ட்டை தான் சொல்ல வர்றாரு. இதுதான் படமே, வேறு ஒன்றும் இல்லை. அருண் பிரபு வந்து இது மாதிரி வால், அருவிக்கு நல்ல படங்கள். ஆமாம், இந்த படங்கள் கம்பேரிட்டிவ்லி எப்படி இருக்கு? கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நல்லவன் கெட்டவன். ஆனால் இந்த கெட்டவன் வந்து எப்பவுமே நல்லது செய்ய விட மாட்டான்ல நல்லவனை. அதுதான் இங்கே பாயிண்ட்டே. ஸோ நல்லது பண்ண 1000 பேர் வருவாங்க, 1000 கிட்டு வருவாங்க. ஆனால் தடுக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் கெட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இதுதான் பாயிண்ட்டே, வேறு ஒன்றும் இல்லை. மார்கனுக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி ஹிட் படம். கண்டிப்பாக இது ஹிட்டு படம். நல்லா தான் இருக்குது, கதை சூப்பராக இருக்குது. பட் ஆனால் க்ரௌடு வந்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சார், ஒரு ரெவல்யூஷனரி ஒரு மூவி சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி சார். இது வந்து என்னோட கருத்து என்னென்னா, விஷால் அவர்கள் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி ஒரு மூவி. அவருக்கு, சூர்யாவுக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருந்திருக்கும். இவரை விட அவங்க பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோலாம் கிடையாது. இந்த பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனரி மூவி வந்து விஷால் அவர்கள், சூர்யா அவர்கள் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி நல்லா இருக்குங்க படம். தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும், அது யாராக இருந்தாலும் சரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. கான்செப்ட் சூப்பருங்க. ஒரு பெக்யூலர் கான்செப்ட் எடுத்திருக்காரு. ஆஃப்டர் மார்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. இது வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறாங்க, தட்டி கேள்வி டேரக்டர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப அடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. நல்லா பண்ணியிருக்காருங்க மூவி, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியலங்க. இது யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா பிடிக்கும்னு தோணுது. அரசியல் விமர்சகர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. இல்லை சார், தப்பு பண்ணுறவங்க தட்டி கேளுங்க சார். அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் அந்த மேலே இருக்க என்ன சொல்கிறது, மேலிடத்தில் யார் என்ன பண்ணாலும் நம்ம தட்டி கேட்கணும். அதுதான் சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனி. எனக்கு அவர் பண்ணதோட இந்த கேரக்டர், இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் விஷால் அவர்கள் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ரெவல்யூஷனரி மூவி, ஓவரால் இது ஒரு ரெவல்யூஷனரி மூவி, அவ்வளோதான். பொலிட்டிக்கல் ரேசிசம். என்ன சார்? 8 கொடுக்கலாம் சார்.